ப்ரமோ பார்க்காம படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு வந்து ஒரு ப்ரமோ பார்த்த உடனே திவாகர்னு பேர் பார்த்த உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம பசங்க தான் யாரோ எடிட் பண்ணி தம்ப்நெயில் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஒரிஜினல் விஜய் டிவி ப்ரமோ. உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். என்னடா திவாகர்னு பேர் வச்சு காட்டுறாங்களே அப்படின்னு. இதான் ஃபஸ்ட் டைம் காட்டியிருக்காங்க 9 இயர்ஸில் நான் நினைக்கிறேன். மனுஷன் என்ன ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. உண்மையிலே நான் இன்றைக்கி அசந்துட்டேன். எப்பயுமே யார் எவ்வளோ டீஸ் பண்ணாலும் எதுக்கும் அசர மாட்டார். இன்றைக்கி நான் உண்மையிலே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். நம்ம தான் டைட்டில் வின்னர் நினச்சிட்டு இருந்தார். ஸோ திவாகர்னு பேர் பார்த்து ஷாக் ஆகிடுவாருன்னு நினச்சேன். மற்றவங்க ஷாக்காக அவர் ஷாக்காகவே இல்லை. பார்வதிலாம் பயங்கர அழுக. அப்போ கமருதீன் வந்து தோல்லெல்லாம் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. இனி பார்வதி இன்றைக்கி எப்படியும் அழதான் செய்வாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன இருந்தாலும் எனக்கு சண்டை போடுறதுக்கு வேறு ஆள் கிடையாது. சண்டை போட்டாலும் உன் கூட தானே ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படியும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அதை சமாதானப்படுத்துகிறேன்னு கமருதீன் திரும்பவும் அதை தான் பண்ணுவார். அதெல்லாம் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா விஜய் சேதுபதி சார் முன்னாடி வச்சுட்டு எனக்கு உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா வரும்னு சொல்கிறாங்கன்னு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரு. உண்மையிலே எனக்கு ஏதோ ஒரு அவர்கிட்ட ஒரு லெசன் லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்படி கொஞ்சம் கூட எவிக்ஷனோட ஒரு 1% வருத்தம் கூட இருக்கிற மாதிரி தெரியல ப்ரமோ பார்த்த வரைக்கும். ரொம்ப ஹாப்பியாக எக்ஸிட் பண்ணுறாரு. விஜய் சேதுபதி சார் அவரை பிடிச்சி கன்னத்தில் கிஸ்லாம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஒரு ஹாப்பி எவிக்ஷன் சீனாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக எவிக்ட் ஆகியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும். எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவர் ரொம்பவே ஹாப்பியாக போகிறாரு. ரொம்ப தைரியமாக போகிறாரு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.